பணமே செலவு பண்ணாம ஆன்லைன்ல ஷாப்பிங் பண்ண முடியுமா ப்ரோ? அது எப்படி ப்ரோ பண்ண முடியும்? முடியும் ப்ரோ. இந்த கண்ணுக்குள்ள எடுத்த படம் பார்த்திருக்கீங்களா? ஆமா. அது என்ன பண்ணுவாங்க? அதுல என்ன பண்ணுவானுங்க, பர்ச்சேஸ் பண்ணிட்டு அந்த லேப்டாப்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு, ஆமா. இது கார்ட் டிரைவ் அதுல மாத்திட்டு, இருக்கிற அந்த ஹார்ட் ஹார்ட் டிஸ்க்லாம் டிஸ்க்லாம் மாத்திட்டு டூப்ளிகேட் ஹார்ட் டிஸ்க் போடுவாங்கல்ல, போட்டு அமுச்சு விட்டுருவானுங்க. அமுச்சு விட்டு அந்த காசு காசு வாங்கிக்குவாங்களா? வாங்கிட்டு வருவானுங்க. இந்த ஒரிஜினல் ஹார்ட் டிஸ்க் வேற இடத்துல எடுத்து காசு பண்ணிடுவாங்கல்ல. ஆமா. அதே மாதிரி நம்பால ஒருத்தர் எங்க சென்னையை சேர்ந்த ஒருத்தர் ஆ, இந்த இதே வேலையா இருந்திருக்காரு. இந்த ஆ, ஆன்லைன்ல இருந்து பொருளை பாக்குறது. ஆ. வீட்டுல பாக்குறாரு, வீட்டுல ஏதாவது பொருள் பழசா இருக்கா, டேமேஜா இருக்கா. அவருக்கு என்ன கஷ்டமோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுன்னு அது இருந்திருக்காரு. கஷ்டமா இருக்கிற நீ எதுக்கு பொருளை வாங்குறன்ற. ஆ, அவர் என்ன பண்ணுவாருன்னா, வீட்டுல இருந்து இந்த பொருள் டேமேஜா இருக்கு, ஆ, இல்ல இந்த வந்து பழசாயிருச்சு, இதை மாத்தணும் அப்படி என்ன தெரியுமா பண்ணுவாரு, நேரா ஆன்லைன் ஷாப்பிங் போயிடுவாரு. ஆ. போயிட்டு என்ன பொருள் இருக்கு நமக்கு வேணும், இந்த பொருளை வேணுமா அப்படின்னு ஆர்டர் போட்டுவாரு. நல்ல ஐடியாவே இருக்கு. நல்ல ஐடியா தானே இருக்கு. பொண்டாட்டி ஆர்டர் போட்டு கிண்டாட்டி இருந்தா நல்லா இருக்கும். அதுக்கு பிடிக்கலன்னா மாத்திடலாம். அதுக்கு இதுல ஆப்ஷன் இல்லையா? அதுக்கு அவரோட ஆப்ஷன் தான் நீ சொன்னதே தேவையில்ல. அவர் டெய்லி ஒண்ணு அவர் மாத்திருப்பாரு. டெய்லி ஒண்ணு மாத்துவாரு. மாத்திருப்பாரு. அவர் என்ன பண்ணிட்டாரு, ஆ, பொருளை வந்து அப்ப ஆர்டர் போடுறது, சரி. பொருளை டெலிவரி ஆனது, இப்போ ஆ, காசை கொடுத்து பொருளை வாங்கிட்டு ஆமா. அடுத்த ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல வந்து இந்த பொருள் எனக்கு பிடிக்கல ஆ, அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணிடுறது. ஆ, ரிட்டர்ன் பண்ணிட்டு காசு வாங்கிக்கிறது. ஆ. ரிட்டர்ன் பண்ணும்போது அவர் அந்த பொருளை ரிட்டர்ன் பண்ண மாட்டாரு. வீட்டுல இந்த பழசா இருக்கு பத்தியா, ம். சரியில்லாம டேமேஜ் அதான் ஆனதுக்குள்ள சந்தானம் சொல்ற மாதிரிதான். நாசா விஞ்ஞானி எது ஜப்பான்காரன் எதுதான் எவனோ கண்டுபிடிக்கிறான், கண்டுபிடிச்சான், இவன் நான் எதை எதை கண்டுபிடிச்சிருக்கான். கண்டுபிடிச்சுக்குது பத்தியா? அது மாதிரிதான் இவன் என்ன பண்ணிருக்கான், ஆ, இப்ப வந்து புது பொருளை வீட்டுல வச்சுக்கிட்டு ஆ, பழைய பொருளை அதுல போட்டுட்டு சரி. ரிட்டர்ன் கொடுத்துட்டு காசு வாங்கிக்கிறது. ஆஹா. இப்ப இதே வேலையா வந்திருக்கான் அவன். அவ்வளவுதான் ப்ரோ. என்ன வீட்ல இருந்து பார்ட் டைம் ஜாபா ஒண்ணு அது பண்றாரு, ஒர்க் மாதிரிதான் ஃப்ரம் ஒரு ஹோம் பண்றாரு. 10,000 முதலீடு போடுறது, புது பொருளை வாங்குறது, பழைய பொருளை தள்ளுறது. இந்த போகி பண்டிகை பொருளை தள்ளுறாங்களே அது மாதிரி தள்ளி விட்டு இருக்கான். இதனால நமக்கு இப்ப ரீசெண்டா ஒரு 2-3 அவன் நாளுக்கு இந்த முன்னாடி டெலிவரி இதெல்லாம் போகின்னு நினைச்சிட்டான்னு நினைக்கிறேன். மொத்தமா திரும்ப போய் கொளுத்திடுங்கடா இங்க வராதீங்க. அது மாதிரி தள்ளி விடுறது. இப்ப எல்லாம் குப்பையில போடுவாங்க, போகி கொண்டாடுவாங்க. அவன் இவன் இது மாதிரி பண்ணிருக்கான். ஆ, இது இப்ப ரீசெண்டா என்ன பண்ணிருக்கான், ஷூ ஆர்டர் போட்டிருக்கான். சரி. இது 1-2 போட்டுதான் அப்புறம் 4 ஷூ ஆர்டர் போட்டிருக்கான். ஆமா. 4 ஷூ வீட்டுக்கு என்ன டெலிவரி ப்ரோ ஆச்சு. பின்ன பத்தாதா? வெளி இடத்துக்கு 4 இடத்துக்கு போக வேண்டியதா இருக்கும். கரெக்ட் தான், ஒரு ஷூ போடணும்ல. வாஸ்தவம் தான். ஆ, இப்ப 4 ஷூ ஆர்டர் போட்டான். சரி. 4 ஷூ வீட்டுக்கு வந்துச்சு. இப்ப ஆ, டெலிவரி ஆச்சு. நீ காசு கொடுத்து வாங்கிட்ட. ஆ, அடுத்த ஹாஃப் அன் ஹவர்ல பாத்தீங்கன்னா இந்த புது ஷூ உள்ள எடுத்து ம், வச்சுட்டு பழைய ஷூ ரிட்டர்ன் பண்ணிட்டான். ம். அவங்க நம்ம டெலிவரி பாய்ஸ்க்கு காண்டாயிட்டானுங்க. என்னடா இது, ஒரே இடத்துக்கு 4 பொருள் போயிருக்கு, ஆ. 4 பொருள் ரிட்டர்ன் இருக்கு, ஆமா. திரும்பியும் கஷ்டப்பட்டு வந்தவன் எத்தனை போய் எடுத்து திரும்பி போயிட்டு கொடுக்கணும்ல. இதுல ஒருத்தன் புது ஸ்டாப் போல அவனுக்கு தெரியல. ஆ, சரி வந்தவன் வாங்கி போய் வச்சுட்டான். ம். இல்ல அவனோட ஃப்ரெண்டு வந்து என்ன மச்சான் ஆச்சுன்ற மாதிரி, இது மாதிரி அங்க ஒரு இடத்துக்கு போனேன், சரி. இது மாதிரி பொருளை ரிட்டர்ன் கொடுத்துட்டாங்க ஆ, அப்படின்னு. சரி என்னடா ஓபன் பண்ணி பார்த்தா ஷூ பழசா இருக்குது. ஆ, இவன் என்னடா இதை விசாரிச்சானா, இல்ல நான் அவர் கொடுத்தா நான் அப்படியே எடுத்து வந்துட்டேன், அப்படிலாம் ம், இருக்கக்கூடாது, என்ன பொருள் அங்கேயே செக் பண்ணிட்டு வரணும்னா ம். அப்படின்னு சொல்லும்போது அடுத்து இதே மாதிரி 3 ஷூ வந்து ரிட்டர்ன் இருக்குது ஆ, அதே அட்ரஸ்ல. ம், ஒண்ணு நம்ம டெலிவரி பாய்ஸ் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து எல்லாரும் அந்த வீட்டுக்கு போயிருக்காங்க. ம். வீட்டுக்கு போயிட்டு இது மாதிரி சார் உங்க வீட்டுக்கு பழச போடு புதுசை எடுன்ற மாதிரி அவர் ஆடி ஆஃபர் பண்றாரு அது நினைக்கிறேன். அதேதான் போல. அது மாதிரி இப்ப நம்ம பாய்ஸ் எல்லாம் போயிட்டு அங்க கேட்டுருக்காங்க, டெலிவரி பாய்ஸ் எல்லாம் பழைய போயிட்டு ஈம்பித்தலைக்கு பேர்ச்சம்பழன்ற மாதிரி பழச போட்டு அண்ணன் புதுசெல்லாம் புதுசா வாங்கி எடுத்திருக்காரு. வச்சு போயிட்டு கேட்டிருக்காங்க, சார் இது மாதிரி உங்க வீட்டுக்கு வந்து நம்ம பொருள் அது ஆர்டர் பண்ணிருக்கீங்க, டெலிவரி பண்ணிருக்கோம், ஆனா வந்து ரிட்டர்ன் வரும்போது பழைய பொருளா வந்திருக்குன்னா, இல்ல நீங்க வந்து அட்ரஸ் மாதிரி எழுதிட்டீங்க, ம். இது நம்ம வீட்டுக்கு ஆனது இல்ல, இது நான் இல்ல, நான் அவன் இல்லை, நானும் நான் அவன் இல்லை ஓ அப்படின்ட்டு சூப்பர். அது வந்துட்டு எப்படின்னா வேற மூலியமா கூட அவர் சமாளிச்சிருக்கலாம். இந்த மாதிரி தெரியாம வந்துச்சு அப்படின்னு. ஆனா அவரே இல்லன்ட்டாரு. நானே இல்லப்பா, அது யாரோ எனக்கு தெரியாது, என்ன மாதிரி ஒருத்தர் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, அது நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. உடனே நம்ம பாய்ஸ் வந்து இல்ல சார் இந்த வீட்டுக்கு தான் வந்திருக்கு, இங்கதான் ரிட்டர்ன் கொடுத்துருக்கீங்க அப்படின்னும் இல்லன்னாரு. ஃபர்ஸ்ட் ஒரு ஹாஃப் அப்படி சமாளிச்சிருக்காரு. பாய்ஸ் 10 பேர் போனாங்கல்ல, ரக்கர் பாய்ஸா மாறிட்டாங்க. ஏன்னா இதே வேலையா சுத்திப்பான் போல, இதை மூடி மறைக்கிறான், உண்மையா கண்டுபிடிச்சோன்னா வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. வீட்டுக்குள்ள போயிட்டு அந்த ஃபுல்லா அலசி அரைஞ்சிருக்காங்க. பார்த்தா கட்டில கடியில ஷூ. சூப்பர் சார். இது என்ன சார் புதுசா இது என்ன புதுசா இருக்குன்னா, ஐயோன்னு பேந்த பிடிச்சிருக்கான். பார்த்தா 4 ஷூ ஆர்டர் போட்டால, அந்த 4 ஷூ அப்படியே புதுசா இருக்குது, பில் எல்லாம் எதுவும் பண்ணாம. உடனே நம்ம பசங்க பிடிச்சி, சரி இதெல்லாம் பண்றீங்களா, இதெல்லாம் நியாயமா சார்ன்ற மாதிரி கேட்ட, அவன் ஒன்ன திக்கு முக்காடின்னு நின்னுக்கிறான். சரி எப்படி நம்ம பாய்ஸை பத்தி தெரியுமா, சரி போடா போ மன்னிச்சுட்டு வரேன். ஆனா கமெண்ட்ல இருந்து சொல்றாங்க, பார்த்தா பெரிய மனுஷன் மாதிரி இருக்கிற, பணக்காரன் மாதிரி இருக்கிற, இது மாதிரி சில்லித்தனமா பணக்காரன் ஆனது காரணமே இது யாருக்கு தெரியல அப்படின்னு எல்லாரும் கமெண்ட்ல போட்டு கழுவி ஊத்திருக்காங்க. ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணும்போது ரிட்டர்ன் ஒரு ஆப்ஷன் எது வச்சிருக்காங்க, இந்த பல ட்ரெஸ் சைஸ் கம்மியானாலோ பிடிக்கலனாலோ டேமேஜ் பீஸஸ்னாலோ நம்ம கொடுத்து மாத்தி இது பண்ணிக்கலாம். நம்ம என்ன காசு போட்டு இவ்வளவு காசு போட்டு வாங்கியிருக்கான், ரிட்டர்ன் இப்ப அது டேமேஜ் வச்சா அவனுக்கு லாஸ் ஆயிருமே அப்படின்னு தான் அந்த ரிட்டர்ன் எடுத்துக்க. அவனுக்கு என்ன தோணிருக்குன்னா, நம்ம ராஜதந்திரம் அனைத்தும் வீணாகி விட்டதுன்ற மாதிரி இவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிச்சாங்க, எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு யோசிச்சிருப்பான் போல.
ரிட்டர்ன் ஆகுறதுனா எதுக்குன்னா இதை டேமேஜ்னா ரிட்டர்ன் பண்ணிட்டு இந்த காசு எடுத்துக்கிறதா உனக்கு அந்த ரிட்டர்ன் ஒரு ஆப்ஷன் வச்சிருக்காங்க. இவன் இதே வேலையா இருக்கு ஆன்லைன் ஷாப்பிங்ல எந்த வேலைக்கும் போறதே எடுத்து பார்த்தா வாங்குறது பொருள் ஆர்டர் போறது வாங்குறது ரிட்டர்ன் கொடுத்துக்கிறது காசு எடுத்து வச்சுக்கிறது வீட்டுல இருக்க அனைத்து பொருளும் வந்து நிரப்பி இருக்காரு இதே மாதிரி எல்லாத்தையும் வாங்கி ரிட்டர்ன் போடுறது திருப்பி வந்துட்டு வாங்குறது ரிட்டர்ன் போடுறதுன்னு. ஆன்லைன் மோசடி சூர்யா சொல்ற மாதிரி வந்தா ரிட்டர்ன் போட்டா திரும்பி வந்தா ரிப்பீட் இதேதான் ரிப்பீட். இவன் வந்து கண்ணு கொள்ளையடிச்சா எதுக்கு பாத்துருக்கான்னா இவன் வந்துட்டு இன்ஸ்பயர் ஆயிருக்கான் அந்த படம் பார்த்து. அந்த படத்தை பார்த்துட்டு அந்த படத்துல வர மாதிரி லாஸ்ட்ல அவங்க திருந்துவாங்க அதெல்லாம் பத்தி இன்ஸ்பயர் ஆகல எப்படி திருட்டுத்தனம் பண்றது அப்படின்னு இன்ஸ்பயர் ஆயிட்டாரு. எப்படி எதுல மாட்டிருக்கான் பாத்தியா ஷூல ஷூல செருப்புல மாட்டேன் அயன் படத்துல சொல்லுவானே லட்டுல வச்சிருக்கேன் நான் உனக்கு நட்டுல வச்சிருக்கேன்ற மாதிரி இவன் வந்து ஷூல மாட்டீங்க கேஜெட்ஸ்ல மாட்டலதா நீ ஷூல மாட்டிருக்க அப்படின்னு அது மாதிரி ஆயிடுச்சு. ஆக இனிமேல் வந்து மோசடி பண்ணக்கூடாது. அது ஆன்லைன் மோசடி வந்து தவறு. இப்ப இதனால வந்து ஏன்னா இதனால மத்தவங்களுக்கு இதனாலும் அந்த டெலிவரி பண்றவங்க வந்து 5க்கோ 10க்கோ கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க. திருப்பி அவங்களுக்கு எடுத்துட்டு போறதுக்கு காசு கொடுப்பாங்களோ மாட்டாங்களோ. ஏன்னா அவங்களும் ராப்பகலா கஷ்டப்பட்டு வெயிலையும் மழையிலயும் நம்மளுக்கு எடுத்துட்டு வந்து தராங்க. அவங்களோட உழைப்பு கஷ்டமா போகுது. உழைப்ப கஷ்டப்படுத்தி நீ வந்து சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துட்டு ஏமாத்திட்டு வாழ்றது தப்பு. அது இல்லாம நாளை பின்ன அந்த கம்பெனி பேர் மேல வந்துட்டு கெட்ட பேர் உண்டாகும். இந்த மாதிரி ஒரு தெருவுக்குற ஒரு 4 பேர் இருந்தாங்கன்னா நாடு வல்லரசு ஆயிடும்னு நினைக்கிறேன்.